சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் 11th எக்ஸாம்ப்பா. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட்ப்பா. எல்லாம் படிச்சிட்டிங்களா இல்லையா? ஒரு சின்ன ஒரு ரீகால் மட்டும் பார்த்தலாம்ப்பா. ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெறும் 90 மார்க் தான் எக்ஸாமில் போகிறீங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஆல்ரெடி தமிழ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்ப்பா. 12th பண்ண மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணாதீங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் சரியான நிமிஷம் டீம்ஸ்லாம் ஒரு டைம் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்சர் பண்ணால் ஒவ்வொரு கையில் ஒரு மாதிரி இருக்கும். எது கன்ஃபார்ம் ஆன்சர் அந்த கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கெஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா? அந்த ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ கைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தப்பாக கூட இருக்கலாம், ஒரு சில டைம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கையில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. அந்த 20 மார்க் ஓகேங்களா? அந்த 20 மார்க்கில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அதெல்லாம் எப்படி எதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது 4 கண்டிப்பாக 3 எழுதணும். நீங்கள் அதில் கண்டிப்பாக 2 ஈஸியாக வந்துடும், 1 ட்விஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக 2 ஈஸியாக வந்துடும், 2 கஷ்டமாக கேட்பாங்க. அதில் 2 கஷ்டமாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்சி பக்கம் வந்தீங்கன்னா போயம். ஓகேங்களா? போயம் பேர், அந்த போய்ட்டோட பேர் யார் எழுதுனா அதை கண்டிப்பாக அதுக்கு 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் கான்டென்ட்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? கான்டென்ட்ஸு, ரெஃபரன்ஸு அதுக்கு 1 மார்க். ஓகேங்களா? மொத்தமாக 3 மார்க் இஆர்சி பொறுத்த வரைக்கும். இஆர்சியில் மார்க் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் போயம் அப்ரிசியேஷன் மொத்தம் 6 கொடுத்து நீங்கள் 4 எழுதணுப்பா, இல்லை 2 சாய்ஸில் விட்டுறலாம். நீங்கள் அது ரொம்ப ஈஸி தான். ஹூ ரெஃபர்ஸ் டு, சிமிலி, மெட்டாஃபர், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது போயம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அந்த போயம் பேர், அந்த போயமோட கதை தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 மார்க் பக்கம் வந்தீங்கன்னா இந்த 2 மார்க் தெரியுமா? 2 மார்க் தான் நீங்கள் 11th 12th போனதுக்கப்புறம் 3 மார்க்காக மாற்றிட்டாங்க. ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு 2 3 மார்க் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 3 3 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ராப்ஸு, டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ஸு, எக்ஸ்பிளைன் த ஹெட்லைன்ஸு, பை சார்ட்டு, டைம் லைனு, ஸ்லோகன்ஸு, அப்புறம் டைலாக் ரைட்டிங். இந்த 7ல் ஏதோ 4 கேட்பாங்கப்பா. நீங்கள் 3 எழுதணும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. கம்ப்ளீட் த ப்ராப்ஸாக 12th கேட்கவே இல்லை. அதுக்குள்ள ஸ்லோகன்ஸ் கேட்டிருந்தாங்க, இமெயில் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க, அப்புறம் டைலாக் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. இதை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிராமர்ஸ்லாம் பார்த்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஓனாளர் தான். இதெல்லாம் நீங்கள் படிச்சு எழுத கிடையாது. இதெல்லாம் நீங்கள் அந்த கொஸ்டின் அப்படியே ஆன்சர் இருக்கும், அதை சூஸ் பண்ணி எழுதுறது தான். நீங்கள் உங்கள் மைண்டை ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அது எழுதிக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? அடுத்ததாக கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்ஸ் தான்ப்பா. ஓகேவா? ஸோ 7 into 5 35 மார்க்ஸ். உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் வரப்போகுது. ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரிலாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதிடுவீங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக நோட் மேக்கிங் பார்த்துட்டிங்கன்னா நோட் மேக்கிங் கேட்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கேட்பாங்க. கொஸ்டினை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. அடுத்து 5வது 5 மார்க்காக பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிளாக வரும். ஒன்று பயோடேட்டா கேட்பாங்க, இல்லை ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் எழுதுற மாதிரி, இல்லை இன்வைட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு, இல்லை அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங் தான் வரும். இல்லை உங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அடுத்து கடைசியாக யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு எரஸ் பட்டிங் கேட்பாங்க, இல்லை கீழே கிராமர் கேட்பாங்க. ஓகே, எரஸ் பட்டிங் ஒரு 2 3 மேலே தெரிஞ்சது எரஸ் பட்டிங் அட்டன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கம்மியாக தெரிஞ்சதுன்னா அந்த கிராமர் பாட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து 47வது கடைசியாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கடைசி 5 மார்க்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ தட்ஸ் இட். சின்ன ஒரு அவுட்டர் பார்த்தாச்சு. இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எழுதிடுவாங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனல் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. வந்துட்டு ஆன்சருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கேன். ஷார்ப்பாக 1 காலுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ தான் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.